ஓகே தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா குஜராத்தி லாங்குவேஜ்ல 2024 வெளியான த்ரிஷா ஆன் த ராக்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு விஷால் அப்படின்றது. ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி தான் ஒரு வீட்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன தெரியுமா? இல்லீகலா ட்ரக்கை சேல் பண்றது தான். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரக் இல்லீகலா இருக்கும். அதை இல்லீகலா சேல் பண்ணி தான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் காசெல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு த்ரிஷா அப்படின்றது. வேற ஸ்டேட்ல இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்கான இன்டர்வியூ தான் இவங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா மட்டும்தான். அப்பா உள்ள வர பாக்குறாருல, வராதீங்க வராதீங்கன்னு சிக்னல் பண்றாங்க. அதை மீறி அப்பா இருக்காருல, அந்த இடத்துக்கு வந்துடுறது. இவங்க இன்டர்வியூக்காக ஒரு சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அவர்கிட்ட இவரு பேச ஆரம்பிக்கிறது. ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பொண்ணு ஏன்ப்பா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பாவுக்கு பொண்ணு போறதுல விருப்பம் இல்ல, அதனால தான் இந்த மாதிரி கெலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு நிறுத்த வைக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அப்பா நிறைய கெலாட்டா பண்ணிடுறாரு. அதனால பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஸ்னேகான்ற ஒரு ரிலேட்டிவ் அக்கா இருக்காங்க. அந்த அக்கா கிட்ட அப்பா பண்ணதை பத்திலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவும் இந்த இடத்துக்கு பேசுறதுக்காக வந்துடுறாரு. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நீயும் படிப்புக்காக வேற யூனிவர்சிட்டிக்கு போயிட்டா அப்பா என்னமா பண்ணுவேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ இங்கே இருமா, இங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் பண்ணு, அப்பா சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப ரூம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் அந்த யூனிவர்சிட்டிக்கு போகணுன்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்பா இப்படி கெடுத்துட்டாரே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, இந்த இடத்துல நம்ம பண்ற டார்ச்சர்ல அவரே யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும், அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு பர்த்டேவா இருக்கும். அந்த பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்ண போலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பவும் எங்க கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. பார்ட்டிக்கு போறேன்ப்பா, முடிச்சுட்டு வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு போறியா, அங்க லிக்கர் இருக்காமா, தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. லிக்கர் இல்லாம எப்படிப்பா பார்ட்டி இருக்கும், நீங்க தான் இந்த இடத்துல இருந்து என்னன்னா பண்ணிக்க சொன்னீங்கல்ல, அதனால தான் போக போறேன் அப்படின்ற மாதிரி அப்பாவை கிண்டல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி யாருக்கோ சப்ளை பண்றதுக்காக பைக்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. தான்ற மாதிரி ஹீரோவும் கேட்டு ஸ்மோக் பண்றாரு. அப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, சிகரெட்டை திருப்பி தந்துடுறாரு. இதனால ஹீரோவோட வாயெல்லாம் சுட்டுக்குது. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. விளையாட்டுக்கு பண்ணதான் அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே கிளைண்ட்டை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா இவங்க இந்த இடத்துல வரப்போறாங்கன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருது போல. போலீஸ் இவங்களை பிடிச்ச லஞ்சம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சு இவங்க இருக்காங்கல்ல, வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சே தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸுங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வராதீங்க, வேற இடத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. கிளைண்ட்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறது. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவருமே நிறைய காசு தராரு. இவங்களுக்கு இதுல நிறைய லாபம் கிடைக்குது. அதனால தான் இந்த வேலையை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. ஈரின் ஒரு பார்ட்டிக்கு வந்தாங்கல்ல, அந்த பார்ட்டியில 5 பேர் இருக்காங்க. 3 பசங்க 2 பொண்ணுங்க. இவங்க 5 பேருக்குமே ஃப்ரெண்டா இருப்பாங்க. அப்ப அனுப்பல, அதை பத்திலாம் சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சரக்கெல்லாம் அடிக்க வைக்கிறாங்க. இவங்க ஜாலியா சரக்கெல்லாம் அடிச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பொண்ணு மட்டும் சரியா குடிக்க மாட்டா போல. அந்த பொண்ணை குடிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணு தள்ளி விட்டுறாங்க. அதனால இவங்க வச்சிருந்த சரக்கு எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சிருது. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சரி திரும்பி சரக்கு வாங்குவோன்ற மாதிரி கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இல்லீகலா விக்கிற ஆட்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. வினிஷான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணோட அண்ணன் தான் சரக்க வர வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. ஆனா யாருமே போன் எடுக்க மாட்டாங்க. ஏற்பாடு பண்ண முடியலன்னு சொல்றாரு. நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி வினிஷா சொல்றாங்க. இப்ப வினிஷா யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஆள் வந்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்காங்க போல. ஹீரோவும் ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இவங்க போற வழியில ஒரு பைக் லாக் இல்லாம இருக்கிறத பாக்குறாங்க. இதை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா சில சிச்சுவேஷன்ல இவங்க பைக்கை விட்டுட்டு ஓடுற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு இவங்க திருட்டு பைக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டா அந்த பைக் எடுத்துக்கிறாரு. நான் ஒரு பக்கம் போறேன், நீ இந்த வேலையை முடிய அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே பிரிஞ்சு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு. உள்ள போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் உள்ள விட முடியாது அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. நீயே வினிஷா கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி இவரும் கால் பண்ணி தந்துடுறாரு. நம்மால் தான் அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி வினிஷா சொல்றாங்க. பேரு நம்பர் எழுதிட்டு உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்றாரு. இவருமே டீடைல்லாம் எழுதிட்டு உள்ள போறாரு. இப்ப வந்து எல்லாரையும் மீட் பண்றாரு. செம்மையா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க போல, இந்தாங்க சரக்கு அப்படின்ற மாதிரிலாம் தந்துடுறாரு. இவர் செம்ம ஆட்டா இருக்கார்ல, பொண்ணுங்க எல்லாருமே இவர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே சரக்க தந்துடுறாரு. அதுக்கான காசெல்லாம் வாங்கிடுறாரு. இவர் ஷர்ட்ல 2-3 பட்டனை போட்டுக்க மாட்டாரு. அதனால ஆப்ஸ்லாம் பயங்கரமா தெரியுது. ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு பூச்சி உடம்புல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்கன்ற மாதிரி அவர் ஷர்ட்டை முழுசா கழட்டிடுறாரு. அவரோட முழு ஆப்ஸை பாக்குறதுக்காக தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப 3 பொண்ணுங்களும் பயங்கரமா இவரை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரின் உட்பட தான் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவர் பட்டன்லாம் போட்டுறாரு. சரி என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்றாரு. அப்ப வினிஷா இருக்காங்கல்ல, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆனா பசங்களுக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. அவன் போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இப்ப இந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவருக்கு சரக்கெல்லாம் ஊத்தி தந்து அடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரக்கு அடிக்கிறாரு. 3 பொண்ணுங்களும் ஜாலியா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு ஹீரோயின் தான் பிடிச்சிருக்கு போல. ஹீரோயின் கிட்ட இவர் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் செம்ம போதையில இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஜாலியா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் இப்ப 3 பேர் கூடயும் சேர்ந்து ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 3 பேர் கூடயும் சேர்ந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இத பாக்குற பசங்களுக்கு கடுப்பா இருக்கு. இவன் எப்பதான் போவானோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நேரம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இவர் போற மாதிரியே தெரியல. சரக்கெல்லாம் அடிச்சு எல்லாருமே மட்டையாயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மட்டும் அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. ஆனா எந்திரிக்க கூட முடியல. எனக்கு கொஞ்சம் கைத்தாங்களா கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ஹீரோ இருக்கார்ல, கைத்தாங்களா இவங்களை கூட்டு போறாரு. அவங்க எந்த ரூம்னு சொல்றாங்க அந்த ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க மட்டும் ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துடுறாங்க. இவரோட ஆப்ஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. தினமும் ஒர்க் அவுட் பண்ணுவ போல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளயும் லைட்டா இப்ப நெருக்க உண்டாவதுல ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் இருக்கார்ல, இவங்களை பெட்ரூமுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. 2 பேருமே அந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. இப்ப விடியும் போது தான் இவர் கண்முடிக்கிறாரு. ஆஹா ஒன்னா இருந்துட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏறக்குறைய 2 பேருமே போதையில தான் ஒன்னா இருந்திருக்காங்க. இப்ப இவரும் மாடிக்கு வந்து ஆட்களை பாக்குறாரு. எல்லாருமே இன்னும் போதையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இவர் மாடியில இருக்க பேக்கை எடுத்துக்கிறாரு. இப்ப கீழே வந்து இவங்களை எழுப்பி விடுறாரு. இவங்களுமே எந்திரிச்சு ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதா பாக்குறாங்க. அவங்க ட்ரெஸ் மாத்திட்டோன்னு இவர் திரும்பி உட்காந்துடுறாரு. இவங்களுமே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட பேண்டிஸ் இருக்குல்ல, அது மேலதான் ஹீரோ உட்காந்துருக்காரு. இவங்க கேட்டு வாங்கிடுறாங்க. தந்த ஹீரோவும் லைட்டா சிரிச்சிட்டு இருக்காரு. நமக்குள்ள நடந்தது தெரியாம நடந்துருச்சுன்னு பேசணுன்ற மாதிரி இவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆனா ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்ச ஹீரோயின் இருக்காங்கல்ல, நமக்குள்ள நடந்தது தெரியாம நடந்துருச்சு, இத பத்தி இதுக்கப்புறம் யோசிக்க வேணாம், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்கவும் வேணாம், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க நானே இதான் சொல்லணும்னு நினைச்சேன், பரவாயில்ல நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறது. சரி கிளம்பலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. இவர் பேர் கூட உங்களுக்கு தெரியாதுல்ல, பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் பேரையே கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவரும் பயங்கரமா சிரிக்கிறாரு. பரவாயில்ல நீ சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஈரனுக்கு ஸ்னேகான ஒரு ரிலேட்டிவ் அக்கா இருக்கிறதா சொன்னல, அவங்க டாக்டரா தான் இருப்பாங்க. இப்ப அந்த அக்காவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. பீரியட்ஸ் டேட் தள்ளி போயிருக்கோம், ஏன் தள்ளி போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ செக்ஷுவலா ஆக்டிவா இருக்கியான்ற மாதிரி அந்த அக்கா கேக்குறாங்க. இப்பதான் ஹீரோ கூட ஒன்னா இருந்தது உங்களுக்கு ஞாபகம் வருது. சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அக்காவும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப இவங்க வயித்துல குழந்தை இருக்கிறது தெரிய வருது. அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இந்த இடத்துல ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அந்த அக்கா தான் சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்னோட அப்பா கிட்ட இதை சொல்லிடாத, பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. ஹீரோ ரொம்ப மெச்சூரா தானே தெரிஞ்சாரு. ஆனா ஹீரோனை விட வயசுல சின்னவரா தான் இருப்பாரு. அவருக்கு 21 வயசு தான் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோனால சாதாரணமா இருக்க முடியல, இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது அப்பா கிட்ட மறைக்கிறது சரியில்லைன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஜாகிங் போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா இந்த விஷயத்த மறைக்க முடியாது, அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஜாகிங் போகாமே திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னம்மா போன வேகத்துக்கு வந்துட்ட, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்கறாரு. இவங்களுமே பொறுமையா இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. எது பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் ஷாக் ஆயிடுறாரு. சரி இதுக்கு யாரு காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அவனை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா, அவன் பேர் கூட தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேர் கூட தெரியாம எப்படிமா இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் இவங்க புரிய வச்சிடுறாங்க. இதை கேட்கிற அப்பாக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி ஒரு வழி இருக்கு, நீ இந்த கருவை கழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா ஒரு குழந்தைய என்னால சாவடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரிம்மா அவன் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிருவான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க கூட தயாரா இருக்காரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதே மாதிரி ஹீரோவை பத்தி எதுவுமே இவங்களுக்கு பெருசா தெரியாதுல்ல, லவ் இருக்கா என்னன்றது கூட இவங்களுக்கு தெரியாது. அதனால இவங்க வேணான்னு சொல்றாங்க. இதுக்கும் வேணான்னு சொன்னா எப்படிமா, கருவை கலைக்கிறது தான் ஒரே வழின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கருவை நான் கலைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அப்பா மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பாலிவுட்ல தான் இந்த விஷயத்த சாதாரணமா காட்டுவாங்க. இப்ப குஜராத்தி மொழியில கூட சாதாரணமா காட்டுறாங்க போல. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனா நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே சரக்கு கொடுத்து மாட்டிருக்காங்க போல. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. மாட்டும் போதெல்லாம் அவருக்கு பெரிய அமௌண்ட் தருவாங்க. அது மூலியமா அந்த இன்ஸ்பெக்டரை இவங்க அனுப்பி விடுவாரு. இப்ப கூட அப்படிதான் அனுப்பி விடுறாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட மாசம் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கோங்க சார், ஏன்னா அடிக்கடி மாட்டி உங்களுக்கே நிறைய காசு தர வேண்டியதாயிருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கோவப்பட்டு போடான்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாரு. ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் ஈரனை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. ஈரன் கூட இவர் ஒண்ணா இருந்தாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க. ஈரன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பா சோகமா உட்காந்து இருக்கிறத பாக்குறாங்க. நம்மளால தான் அப்பா சோகமா உட்காந்து இருக்காரு அப்படின்றது புரியுது. அவரை பார்த்து பேசுறதுக்காக பக்கத்துல வந்துடுறாங்க. சரிப்பா நான் இப்ப என்ன பண்றது, நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. குழந்தைய சாவடி கூடாது, வளர்க்கணும்னு நினைக்கிற, அது நல்ல முடிவுதாம்மா. நீ நினைக்கிற மாதிரியே அவனும் அப்பா தானே, அவனுக்குமே இதெல்லாம் தெரியணும், அவனுமே வளர்க்குற இந்த ப்ராசஸ்ல இருக்கணும், அதனால அவனை முதல்ல கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா யாரு என்னன்னு நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஈரன் ஃப்ரெண்டு வினிஷா இருக்காங்கல்ல, பிஸியா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஈரன் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவங்களும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஈரன் விடாம கால் பண்ணிக்கிட்டே
இருக்காங்க. நான் கிளைண்ட் கூட பிஸியா இருக்கேன், ஏன் இப்படி கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு கேக்குறாங்க. அப்பதான் ஈரனும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. எந்த கேப்ல இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏதோ கேப்ல நடந்துருச்சு, அவன் கிட்ட பேசணும், நம்பர் தானே கேக்குறாங்க. அவன் அடிக்கடி நம்பர் மாத்திக்கிட்டே இருப்பான், கரண்ட் நம்பர் என்கிட்ட இல்லன்ற மாதிரி வினிஷா சொல்றாங்க. ஆனா ஒரு அங்கிள் கிட்ட இருக்கு, கான்ஃபரன்ஸ் கால்ல அந்த அங்கிளை ஜாயின் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த அங்கிள் கிட்ட இவங்க ரெண்டு பேருமே நம்பரை கேக்குறாங்க. சரக்குக்காக தான் இவங்க கேக்குறாங்கன்னு அந்த அங்கிள் நினைச்சுக்கிறாரு. குடிச்சு தான் நான் இப்படி ஆயிட்டமா, நீங்க குடிக்கலாம் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் சொல்றாரு. இவங்க அதுக்கெல்லாம் இல்ல, வேற ஒண்ணுக்குன்னு கேக்குறாங்க. இருந்தாலும் அந்த அங்கிள் நம்பரை சொல்லவே மாட்டாரு. சரி, ரெஜிஸ்டர்ல நம்பர் எழுதி இருப்பார்ல அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டரை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ரெஜிஸ்டர்ல அவர் பேரு நம்பர்லாம் எழுதி இருக்கவே மாட்டாரு, சும்மா கிறுக்கி தான் வச்சிருப்பாரு. இத கூட கவனிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டியை பார்த்து கேக்குறாங்க. வேற எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஈரன் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இந்த இல்லீகலா சரக்கு விக்கிறவங்க நெட்லலாம் நம்பர் தந்திருப்பாங்க, அந்த மாதிரி கால் பண்ணி சரக்கு கேட்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை பார்க்க முடியும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா வித்தியாசமான ஆட்கள் தான் வராங்க, ஹீரோ வரவே மாட்டாரு. இவங்க பாட்டுக்கு சரக்கு பாட்டிலாம் வாங்கி அடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட ஹீரோவோட வேலையை பத்தி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்பா இன்னும் கோவப்படுவார்ல, அதனால தான் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப சரக்கு பாட்டில் இவங்க ரூம் முழுக்க சேர்ந்து போயிருது. பார்த்தா ஒருத்தர் ஃபேமிலியோட வந்துலாம் சரக்கு தராரு. அட பாவீங்களா, இப்படிலாம் சரக்கு வித்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோனோ யோசிக்கிறாங்க. இப்ப ரூம்குள்ள போறத அப்பா பார்த்துட்டு ரூம்குள்ள வராரு. அப்பதான் சரக்கு பாட்டில் இருக்கிறதெல்லாம் பாக்குறாரு. என்னமா இது புது பழக்கம், இவ்வளவு சரக்கு அடிக்கிறியான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. எனக்கு இல்லப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுக்குன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்ப கூட சரக்குக்காக யார்கிட்டயோ சொல்லியிருப்பாங்க, அவன் வந்துட்டேன்ற மாதிரி கால் பண்றான். இருங்க வரன்ற மாதிரி இவங்களும் வாசல் கிட்ட வந்துடுறாங்க. பார்த்தா இந்த வாட்டி வந்திருக்கிறது ஹீரோ தான். ஹீரோவே இவங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு, இவங்களுமே ஹீரோவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஓடி வந்து வேகமா அவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவருக்கு லைட்டா இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா கார்ல இவரை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கஃபே மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை வாங்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லவ் தான் சொல்ல போறாங்க போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. எது பிரெக்னெண்டா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. நம்ம இன்னைக்கு பண்ணதுனாலயான்னு கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நடுவுல வேற யார் கூடயும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்க, அன்னைக்கு பண்ணதுதான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி பிரஷர்லாம் போட மாட்டேன், நீ பயப்படாத, இந்த குழந்தைக்கு நீ தான் அப்பா, அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. இப்ப ஸ்மோக் பண்ணிக்கிட்டே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அது பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, இது என் குழந்தையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் என் கூட சப்போர்ட்டிவா இரு, அதுக்கப்புறம் என்கிட்ட குழந்தைய தந்துரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்படியா சொல்றீங்க, சரின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஸ்னேகாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. செக்கப்காக தான் வந்திருக்காங்க. குழந்தை தெரியுதுல்ல, அதெல்லாம் பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்னேகா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்க முக்கியமான விஷயத்தை கேட்டீங்களான்னு கேக்குறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி கேக்குறாங்க. இவர் அதை சொல்றதுக்கு முன்னாடி பயங்கரமா வெக்கலாம் படுறாரு. இல்லங்க, இந்த சமயத்துல ஒன்னா இருக்கலாமா வேணாமான்னு கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது ஒன்னா இருக்கலாமா, அதை பத்திலாம் நீ யோசிக்கவே யோசிக்காத, அதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவரை கிண்டல் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க அப்பா கிட்ட கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்ற, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேக்குறாரு. நான் அவனை உடனே மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிப்பா வீட்டுக்கு வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மறுநாள் வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. அப்பாக்கு ஹீரோவோட வேலையை பத்தி சுத்தமா தெரியாதுல்ல, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு நல்ல விதமா பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோ கொஞ்சம் கூட அந்த வேலையை பத்தி சொல்றதுக்கு கூச்சப்பட மாட்டாரு. நான் இல்லீகலா சரக்கு தான் தந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது இல்லீகலா சரக்கு தந்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அப்பா ஷாக் ஆயிடுறாரு. அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சார்ல, இப்ப அப்பாவோட மனசே மாறிடுது. ஹீரோ இந்த மாதிரி வேலை பார்க்கறத கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அப்பா ஜாலியா பேசுறதா நினைச்சு இவரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. எத்தனையோ வேலை இருக்கும் போது நீங்க எதுக்காக இந்த வேலையை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிண்டல் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. என்ன பண்றது அங்கிள், வறுமைதான் இதை சூஸ் பண்ண வச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ சென்டிமெண்டா சில விஷயங்களை சொல்றாரு. ஒரு ஃப்ளட் மாதிரி வந்திருக்கும், அந்த ஹீரோவோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. ஹீரோ அப்பத்துல இருந்து கஷ்டம் தான் பட்டிருப்பாரு. ஹீரோவோட சொந்தக்காரங்க பாத்துப்பாங்க, ஆனா சொந்தக்காரங்களை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, அதனால ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னே இவர் மூவ் ஆன் பண்ணிருப்பாரு. ஈரனுக்கு இப்பதான் இதெல்லாம் தெரிய வந்திருக்கும். ஈரனும் இந்த இடத்துல சாரி எல்லாம் சொல்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரும் ஃபேமிலியை இழந்திருப்பாரு. வேற வழி இல்லாம தான் இவங்க ரெண்டு பேருமே இந்த வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பதான் அப்பாக்கு ஓவரா கிண்டல் பண்ணிட்டுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. சரி அங்கிள், இன்னொரு நாள் நம்ம பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. ஈரன் வாசல் வரைக்கும் வந்து தான் வழி அனுப்பியிருப்பாங்க. ஈரனுமே அப்பா கூட சேர்ந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பண்ண தப்புக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னதான் தப்பான வேலை பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கிறத அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அவன் ரொம்ப நல்லவனா எனக்கு படுறாமா, நீ எதுக்காக அவனையே கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஈரனுக்கு கல்யாணம்ன்ற இந்த விஷயத்துல பெருசா நம்பிக்கை கிடையாது. நான் இப்படியே இருந்துடலாம் நினைக்கிறேன், இப்ப எனக்கு குழந்தை வேற இருக்க போதில்ல, அதை நானே தனியா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த
இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா பேசிட்டு இருக்க? இப்ப இதெல்லாம் புரியாது. குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா யாருன்னு கேட்டா குழந்தை என்ன பண்ணும், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்படின்ற மாதிரி பொண்ணோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. இருந்தாலுமே பொண்ணு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பொண்ணுக்கு எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. அப்பாக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட் இருக்கும். அது மூலியமா அவரோட வீட்டையே கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. கதவை திறந்தா இவர் தான் வந்திருக்காரு. ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. எப்படி வீட்டை கண்டுபிடிச்சீங்கன்னு ஹீரோ ஆச்சரியமா கேக்குறாரு. எனக்கும் கொஞ்சம் கான்டாக்ட் இருக்கு, அது மூலியமா தான் கண்டுபிடிச்சேன். என்னப்பா வீடு இப்படி வச்சிருக்க? என் பொண்ணு நாளை பின்ன வந்தா எப்படி இங்க தங்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு பேருமே இன்னைக்கு வெளியே போக போறோம், சீக்கிரமா ரெடியாவு, நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்துருது. ஹீரோ தான் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு போல. நீங்க எதுக்காகப்பா அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவன் கால் பண்ணி சொல்லிட்டானா, இவனை சில இடத்துக்கு கூட்டு போக போறமா, எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல ஹீரோவோட வீட்டை கிளீன் பண்ணோம்ல, ஒரு ஏஜென்சில இருந்து ஆட்கள் எல்லாம் வர வச்சிருவாரு. அவங்களுமே கிளீன் பண்றதுக்காக மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் ஹீரோவை ரெடி பண்ணி இவரும் கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. எங்க கூட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ புரியாம கேட்கிறாரு. வா உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த ஷாப் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஷாப்பை நடத்துறியான்னு கேட்கிறாரு. துணி கடையா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாத அங்கிள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி விடு, வேற ஒரு இடத்த காட்டுன்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்த நடத்துறியான்னு கேட்கிறாரு. அதுவும் எனக்கு வேணான்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அப்பா விடவே மாட்டாரு. ஒவ்வொரு இடமா கூட்டு வந்து காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு சின்னதா ஒரு கேப் கிடைக்குது. ஹீரோயினுக்கு கால் பண்ணி எப்படியாவது வந்து என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அப்பா இருக்கார்ல, இன்னொன்னு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஏன்பா இவனை போட்டு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறது இல்லீகல் வேலை. நாளை பின்ன எந்த பிரச்சனைனாலும் வர வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு சேஃபான வேலையை வாங்கி தந்துடணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா யோசிக்கிறாரு. நானே கல்யாணம் வேணான்னு சொல்றேன், நீங்க எதுக்காகப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. நீ அப்படி சொல்லாமா, ஒரு அப்பாவா நான் அப்படி இருக்க முடியாது. கண்டிப்பா உனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை, இவன் கரெக்டா இருப்பான், நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீங்க கொஞ்ச நாள் வேணா சேர்ந்து இருந்து பாருங்க, உங்களுக்கே ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பா ரொம்ப கேட்கறாருல, அதனால பொண்ணு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஏன்னா ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்க தான் செய்யும், கல்யாணம் பண்றது கூட அவர் தயாரா தான் இருக்காரு. இப்ப முடிவாயிடுச்சுல, அப்பவும் அவரோட வீட்டுல விடுறதுக்காக பொண்ணை கூட்டு வந்திருக்காரு. நீ பிறக்கும் போதே லைஃப்ல இந்த மாதிரி ஒரு நாள் வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியுமா, இந்த நாளை எப்படி தள்ளி போடலான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த நாளே வந்துருச்சு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட சொல்றாரு. பொண்ணுமே கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. சரிப்பான்ற மாதிரி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப ஹீரோவை இவங்களை வீட்டுக்குள்ள வெல்கம் பண்றாரு. ஃப்ரெண்டுக்கு தனியா ஒரு ரூம் தந்திருப்பாங்க, இவங்களுக்கு தனியா ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அந்த ரூம் எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம ரெண்டு பேரோட ரூம் அப்படின்ற மாதிரி ரூமை கூட்டு வந்து காட்டுறாரு. இவர் பெட்ல எல்லாம் படுத்துக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நீலாம் உள்ள வரக்கூடாது, நீ வெளியே எங்கேயாவது படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவுமே சோகமா வெளியே எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேல ஹீரோனால அந்த ரூம்குள்ள தனியா இருக்க முடியல, அதனால ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்றது, இப்படியே தான் உட்காந்து இருக்க போறோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இப்படியே எதுக்காக உட்காந்து இருக்கணும், டிவி இருக்குல்ல, டிவியை பாப்போன்ற மாதிரி டிவியை பார்க்க வைக்கிறாங்க. ஆனா டிவி பார்க்கறது ஹீரோனுக்கே போர் அடிக்குது. நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஹீரோவா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப பைக்ல இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஜாலியா வெளியெல்லாம் சாப்பிடுறாங்க. லேட் நைட்டு தான் வீட்டுக்கு வராங்க. இப்படி வரும்போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ரூம்குள்ள நுழையலான்னு பாக்குறாரு. எங்க வர, வெளியே போன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அப்பா கிட்ட இவங்க சுத்தி பார்த்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கேட்கிற அப்பாக்குமே சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ இருக்காருல, இவங்க ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. நீ இன்னும் போலியா, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பண்றதெல்லாம் ஒரு மாதிரி காமெடியா இருக்குல்ல, இவங்களுக்குள்ள பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனே கதவை திறந்து வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் சந்தோஷமா ஹீரோனுக்கு பக்கத்துல ஓடி வராரு. ஒன்னா இருக்க தான் கூப்பிடுறாங்கன்ற மாதிரி நினைக்கிறாரு. நீ நினைக்கிற விஷயத்துக்காகலாம் கூப்பிடல, உன்னை அக் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் கூப்பிட்டேன்ற மாதிரி அக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான் போல, ஹீரோ நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஒருத்தர் சரக்கு கேட்டிருக்காரு, கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ பிஸியா இருக்கார்ல, அதனால யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை ஃப்ரெண்டுமே புரிஞ்சுக்கிறாரு. சரி மச்சான், நானே இந்த விஷயத்த பாத்துக்கிறேன், நீ வீட்டுல இருன்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோவும் திரும்பி ரூம்குள்ள வந்துடுறாரு. இவங்க சந்தோஷமா ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்படியே படுத்து தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் படுக்க வச்சிடுறாரு. இப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு போல. உடனே ஃப்ரெண்டை காப்பாத்த போனோன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. நான் வேணா என்னோட அப்பாக்கு கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. வேணாம், நானே இந்த சிச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணிப்பேன், நீ பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இரு, வெளியெல்லாம் வராத, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் நினைக்கிறாரு. ஆனா இவர் காசு தர இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இல்ல. அவர் வர காலையில ஆகும், நீ உட்காருன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணலான்ற மாதிரி இவர் கால் பண்ணிட்டாரு. ஆனா அவர் போனையே எடுக்க மாட்டாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா சார்ஜ் எல்லாம் குறைஞ்சிருது. அதனால இவருமே இந்த இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனும் என்ன இன்னும் வரலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப காலையில இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவும் காசு தரதை பத்தி பேசலாம் நினைக்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு, நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை ஹீரோனோட அப்பா
அப்பதான் பேசியிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை கூப்பிட்டு வேகமா இவர் கிளம்புறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஈரினை காணோம். ஈரின் எங்க போனா, நம்ம வரதுக்கு லேட் ஆச்சுன்னு கோவப்பட்டுட்டாளா, அப்பா வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சரி அப்பா வீட்டுக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி வேகமா பைக்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே ஈரினை பார்த்து சாரி சாரின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு சாரின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னால் தானே நீ கோச்சுக்கிட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது வந்துட்டனா, என் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீ என்னை விட்டு போக நினைக்கலையான்ற மாதிரி கேக்குறாரு. நான் எதுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இப்பதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இதே சிச்சுவேஷன் அடிக்கடி நடக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஏதாவது ஒரு சமயத்துல ஈரின் கோவப்பட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒருவேளை உன்னோட பிரெக்னன்சி டைம்ல நான் இந்த மாதிரி போய் வரதுக்கு லேட் ஆயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பதட்டமா பேசிட்டு இருக்காரு. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஈரின் புரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா ஜாகிங்லாம் முடிச்சுட்டு வராரு. அப்பதான் கால் பண்ணி போலீஸ் கிட்ட பேசியிருப்பாரு. இது ஹீரோக்கு தெரியுதுல, வேகமா ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிடுறாரு. அங்கிள் நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாதிரி நான் ஒரு கடையை ஆரம்பிச்சிட போறேன், நான் அந்த வேலையை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ எந்த பிசினஸும் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது அப்பா ஃபீல் பண்ணிருப்பாரு. இப்ப அவரே பண்றேன்னு சொல்றாருல, அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு இவன் மனசு எப்படிமா மாறுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட கேக்குறாரு. எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. எது எப்படியோ எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. என்ன தூக்கிக்கிட்டே போன்ற மாதிரிலாம் ஹீரோயின் விளையாடிட்டு இருக்காங்க. இவரும் தூக்கிக்கிட்டே ஹீரோயினை இங்க இருந்து கூட்டு போறாரு. இத வாசல்ல இருந்து அப்பா பாக்குறாருல, அப்பா சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.